ராஜ்குமார் நினைக்கிறேன். சூர்யா. தேங்க்யூ. சூர்யா வந்தார். அடுத்து பாருங்க இப்போ ஒரு நடிகர். எப்போ தளபதி ஏ உச்சி பட்டியல போ என்ன நான் பார்க்கல போ எப்பா என்னப்பா இப்படி படியலப்பா. மொட்டை ராஜேந்திர வந்தார் இல்லைங்களா? அடுத்து பாருங்க இப்போ ஒரு வாய்ஸ். இது எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. சரி கூட பாட்டு ஒரு வைபோன ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். சரி வைபோட ஆரம்பிச்சிடலாமா? சரி நான் பாடுவேன் சேர்த்து பாடு. ஓகே. ஸோ மச்சான் மல்ச்சோ செம்மையா சூப்பரா நச்சு நறுக்கு கெத்தா கலாசலா குமா அயோத்தி எவ்வளோ அயோத்தி என்ன சொல்லுது ஜெஸ்ஸி சொல்லுத டே ஏன் உச்சி மண்டையில தம்பி புருங்குது. இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு வராது. அதை விடுங்க. யாருங்க அது? VTV கணேஷ். அடுத்து பாருங்க இப்போ ஒரு நடிகர். ஏண்டா நுண்ணைகளா வந்தவன் முன்னாடியே சொல்ல வேண்டியதாண்டா. குத்துனது நண்பனா இருந்தா செப்பா கூட சொல்லக்கூடாது. அதான் உண்மையா நட்பு. நான் பரமா வரட்டுமா? யாருங்க? ஓகே. அடுத்து பாருங்க இப்போ ஒரு நடிகர். எனக்கும் அது உனக்கும் ஆனா எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். அது எத்தனை கண்களுக்கு. அதாவது எடா கோபி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2 சந்தோஷம். ஒன்று அப்படி யாருங்கம்மா? பாக்கியராஜ்னாவே முருங்காதான். வர்றேன். யாருங்க? பாக்கியராஜ். அடுத்து பாருங்க. அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி கொக்கர குபசு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலைவரையா போட உசுப்பனேன். எனக்கு ஒரு கட்ட வழக்கம் இருக்கு. நீங்க கை தரலைன்னா திருப்பி பேசிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு காலையில் 6 மணி. ரோபோ சங்கர். அது அவர் எங்களை மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். அவன் சிவகார்த்திகேயனும் எங்களை மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். ஓகே. இப்போ அடுத்த ஒரு நடிகர். இந்த நடிகரை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லுங்க. தம்பி ராக்கம்மா கைய தட்டும் தம்பி. தட்டாது. என்னது 200? வடிவேல் அப்படி கிடையாது. வடிவேல் வந்து வேற மாதிரி இருக்கு. இவர் வந்து வடிவேல் படத்தில் நடிச்சிருப்பார். ஆமா. என்னத்த கண்ணையா. நன்றி. அடுத்த ஒரு சூப்பர் வாய்ஸ் இதோ. இல்லைங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனைனாங்க, ஆக்சுவலா சிம்பு பேசினாலே பிரச்சனையா இருக்குங்க. அதாவது ஒரு மாடு தன்னோட குட்டி கசல் வச்சுக்கிற பாலை அந்த மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து என்னங்க. நன்றிங்க வரேங்க. யாருங்க? வணக்கம் கரெக்ட் பட்டிக்கும் நான் தான் நாட்டாம. யாருங்க? மெழுகுபத்தியா. வினோத் சக்கரவர்த்தி. நன்றி. அடுத்து பாருங்க இப்போ ஒரு நடிகர். ரங்கசாமி புள்ள இன்னும் வரல. ரகுவரன். நானாங்க அப்புறம் நீ தான் பூஜா வந்த ஆபீஸ்ல என்னமோ காஜி கொடுத்தா வாங்க மாட்டேன். மன்சூர் அலிகான் நம்ம தொண்டாமுத்தூர் பகுதியில் போட்டிட்டார். நன்றி. அடுத்து பாருங்க சூப்பரான வாய்ஸ். பாருங்க என்னைக்கு ஒரு சொல்லுங்க பார்த்துட்டு ஒரே கொடுத்து பயந்தே போயிட்டேங்க. சத்திங்க பார் என்னை அழகா இருக்குன்னு நினைக்கல. உண்மையில் ஆசைப்படல. ஆனால் இது நடந்துருமான்னு பயமா இருக்கு. சத்தி யோசிச்சு சொல்லு. யாருங்க? வந்தார் இல்லைங்களா? இப்ப பாருங்க. இவர் வந்து சினிமாவில் என்ன மாதிரியே ரொம்ப அழகா இருப்பார். அந்த அக்கா கல் எடுத்து வச்சுக்கிச்சு. ஏன்னா ஒன்ன மாதிரியே அழகா இருக்கும். நீ பிறக்கவே இல்லைன்ட்டு பாருங்க. என்ன மாதிரி அழகான்னு நடிகர் யாரு? வணக்கம் நைனா. வணக்கம் வட்டுமா. லூஸ் மோகன். அடுத்து பாருங்க. இன்னொருத்தர் என்ன மாதிரியே ரொம்ப அழகா இருப்பார். கிளம்பிட்டாங்க. ஐயோ ஆஹா இல்லையா அண்ணே ஏதாவது கேட்குறீங்களா? ஆமா உங்களோட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு அண்ணே அந்த இப்ப கடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்னென்ன வித்தியாசம்? நல்லா கேட்டீங்க. சொல்லுங்க. ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்க. நேரா கறி கடைக்கு போய் 1.5 கிலோ கறியை வாங்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே போனீங்கன்னா அது ஆட்டுக்கறி.
சரிண்ணே. அதே கறியை கொண்டு போய் வீட்டுல மாட்டினீங்கன்னா ஆ. மாட்டுக்கறிடா, மாட்டுக்கறி. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இன்னொரு கேள்வி, கேளுங்க. நீங்க பஸ்ல நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்களாண்ணே? போயிருக்கேன். நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்களா? அதை பாத்தீங்கன்னா டிரைவரும் கண்டக்டரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கண்ணே. அதாவது பஸ் டிரைவர் யாரு, கண்டக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? பஸ்ல கண்டக்டர் டிரைவருக்கு என்ன வித்தியாசம் என்ன கேக்குறீங்க? வித்தியாசம்? பஸ்ல கண்டக்டர் தூங்கிட்டாருன்னா யாருமே டிக்கெட் வாங்க வேண்டியது இல்ல. அதே டிரைவர் தூங்கிட்டாருன்னா எல்லாரும் வாங்கிட்டான்டா ஆகணும். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நாங்க கிளம்புறோம் ஐயா, கிளம்புறோம். நன்றி. யாருங்க? வைகை புயல் வடிவேல். அடுத்து பாருங்க, இவர் சினிமா நடிகர் கிடையாதுங்க, சோசியல் மீடியாவில் நம்பர் 1. யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதோ இது யாரு? சித்தப்பிள்ளி நார்பிள்ளி யாருது? இது யாரு? இது பேக்கடியா? இதெல்லாம் பேதியில போக யாரு யாரு யாரு? மதுரை முத்தா, ஜிபி முத்து வந்தாரு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்து ஸ்பெஷல் வாய்ஸ்ல 2 பேர் பேசுறோம். இப்ப ஸ்பெஷல் நடிகர். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனதன்பான ரசிக பெருமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகளுக்கும் வணக்கம்ங்கண்ணா. பொதுவாக நாங்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம். அப்பனுக்கு ஒன்றுனா வேற எவன் பேச்சையும் கேட்க மாட்டோங்கண்ணா. கூத்து 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 கூத்துல என்ன அவ்வளோ பெரிய கேவலமா? யாருங்க? கண்டுபிடி யாரு? ஆனா எல்லாருக்கும் வணக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. பொதுவாகவே நான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னா உங்களுக்கு அவசரம் மட்டும்தான். அது யாருங்க? தலை வந்தாரு. கடைசியா ஒருத்தர் வர்றாரு. யாருன்னு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. இதோ தமிழ் படங்களை மறுக்க வச்சுக்கிட்டு வீசப்பட்டுக்கிட்டு நொகி கட்டிக்கிட்டு நம்ம யார் கபாலி சொன்ன உடனே குடிஞ்சு சொல்லுங்க அதுவா அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி கபாலி நடத்தையாடா. நன்றி நன்றி. யாருங்க? சூப்பர் ஸ்டார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு விழாவில் நான் கலந்துக்கிறது அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நீங்க தான் உலக நாயகன் அப்படின்னு. யாருங்க? கமல் சார். கடைசியா ஒருத்தர் வர்றாரு. கரெக்டா சொல்றவங்களுக்கு எந்த கிஃப்டும் கிடையாது. இப்படிதான் 1901 காலத்துல அடியே ராக்கம்மா ராக்கம்மா கையை தட்டு ராகத்துல நெட்டு கட்டு. ஐயா அண்ணா. யாருங்க? சுருளி ராஜன். அம்மா, உங்களுக்கு எந்த கிஃப்டும் கிடையாது. நன்றி. இது மாதிரி இடையில எங்களுடைய ஸ்டாண்டு போடாம ஸ்டாண்டப் காமெடி மிமிக்ரி எல்லாம் வரும். அடுத்தடுத்த நிகழ்ச்சி இருக்கு. கைதட்டி பாராட்டி சிரித்தும் மேலான ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி தற்காலிகமாக விடைபெற்றுகிறோம். கோவை கணேஷ், ரகு. நன்றி.